வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் சிட்னி முருகன் ஆலயத்திலே 5வது திருவிழா இருக்கிறேன். அந்த வகையில் என்னுடன் நண்பர் கானா பிரபா அவர்கள் இணைந்து கொண்டு பிரபா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை இன்று சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி. கூறுங்கள் பிரபா, இன்று நினைக்கிறேன் இன்றைக்கு 5வது திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு பக்தி பரவசத்துடன் சிட்னி மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த மார்ச் மாதம் வந்தாலே பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்வார்கள். இதை பற்றி சொல்லுங்கள். இன்றைய வாகனம் எவ்வாறு இருக்கிறது? கிட்ட போய் பார்ப்போம். சொல்லுங்க ஐயா. அதாவது காமதேனு வாகனம் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் ஊர்ல காராம்பசு என்று தான் நாங்கள் சொல்லி பழக்கம். ஆனால் காமதேனு என்பது சுரபி என்ற ஒரு பெயராலையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். சுரபி. அது பாற்கடலை கடந்த போது வழிபட்ட ஒரு தெய்வீக பசு என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் காமதேனுவை வழிபட்டால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதாவது காமதேனு என்பது எல்லாத்தையும் கொடுக்கின்ற ஒரு இப்படியான ஒரு பசு என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்னென்றால் அதுல என்ன சிறப்பு என்றா பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு தான் இப்படியான சிறப்பு இருக்கிறது. பாத்தீங்கன்னா பனியை சொல்வார்கள் கற்பக தரு என்று, அதாவது எல்லாம் கொடுக்கும் என்று. அதே மாதிரி இப்படி ஒரு உயிரினத்திலும் கூட எங்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற ஒரு உயிரினமும் இருக்கின்றது. அதனத்தில் ஒரு மரங்களிலே பனி என்று கற்பக தருவும் இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய தனித்துவம் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏஐல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒவ்வொருவரும் பறக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி எங்களுக்கு இறகு இருக்கிற மாதிரி எல்லாம் செய்யலாம். ஆனால் எத்தனை ஆயிரம் படங்களுக்கு முற்பட்ட காலத்திலேயே ஒரு பசுவுக்கு இறக்கை இருப்பது போல மயில் போல ஒரு பின்னுக்கு ஒரு தோகையும் வைத்து பசுவுக்குரிய அந்த முலையையும் கொடுத்து தருவது போன்று ஒரு உணர்வு இருக்காது. கொம்பும் கொடுத்திருக்காரு. எங்களுடைய அந்த இந்து மதத்திலே குறிப்பாக இப்படியான ஒரு பக்தி நெறியிலே தான் வித்தியாசமான ஒரு படைப்புகளையும் அந்த காலத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது சில அதை நாங்கள் நடைமுறையில பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா காராம்பசு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். நீங்க பாதிக்கிற போனை பாருங்களா, கைபேசி ஆரம்பத்திலே தொலைபேசியா தான் நாங்கள் பாவித்தோம். இப்ப அதை கேமராவா பாவிக்கின்றோம். சரியா? அதுக்குள்ள ஏஐல ChatGPT-ல எல்லாம் கேட்கலாம். அப்படி எல்லாமே போனுக்குள்ள வருது என்றால் கற்பகதரு அல்லது காமதேனு என்பது இல்லை என்று எப்படி நாங்கள் மறக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் கற்பனையிலே கண்டதெல்லாம் நாங்கள் நிதர்சனத்திலே பார்க்கின்றோம். அதே மாதிரி பணக்க விஷயங்கள் இந்து சமயத்துல ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாகனங்கள், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை பற்றி வைக்கிறோம். புஷ்பக விமானம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு பரந்துபட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்கள் கொண்ட ஒரு சமயமாக, அதாவது சிலர் வேடிக்கையாக அதை சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் வேடிக்கை எல்லாத்தையும் கடந்து விஞ்ஞானம் அதை நிரூபிக்கின்றது. விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் நிரூபிக்கும் பொழுதுதான் அதனுடைய சிறப்பை பார்க்க முடிகிறது இல்லையா? அந்த வகையில பிரபா, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், பின்னுக்கு திருமுறைகளை ஓடிக்கொண்டு சிறுவர்கள், குறிப்பாக நான் 1வது திருவிழாவில இருந்து அந்த சிறுவரை பாருங்கள் போய் பார்ப்போம். இந்த சிறுவரை பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வாறு இந்த சைவ சமயம் புலம்பெயர் நாடுகளிலே மிகவும் சிறப்பாக இந்த இளைஞர்கள் பங்கு பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். சைவ மன்றத்தை எடுத்துக்கொண்டால் சிட்னி முருகன் ஆலயத்திலே அவர்கள் சைவ பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை இயக்குகின்றார்கள். பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக செய்கின்றார்கள். அதில் படித்த பிள்ளைகள் இப்பொழுது அந்த தேவார புராணங்களை பாடுகிறார்கள். அதை நான் நேற்று பார்த்தேன். நீங்கள் கூட தமிழ் பாடசாலையில் பல்வேறு வழிகளில் பங்குவாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். புலம்பெயர் மக்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே பங்கு பெற்றி இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கையில் வச்சு வாசிப்பதை நான் இப்பொழுது கொண்டே காட்டுகிறேன். அவர்கள் தமிழில் தான் அந்த தேவாரங்களை பார்த்து வாசிக்கிறார்கள் என்பது அது ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எல்லோருக்கும் அந்த பாராட்டை சேரும். நிச்சயமா. நீங்கள் கடந்த 3வது திருவிழா, அதுக்கு தொடர்ந்து இன்றைக்கு கூட அருமையாக இந்த ஒரு சபையை அல்லது கலந்துரையாடலுக்கு தந்திருங்கள். பிறகு நாளைக்கு சந்திப்போம். பிரபா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆமாம், மிகவும் சிறப்பாக கனப்பிரபா அந்த காமதேனு வாகனத்தை பற்றி கூட சொல்லியிருந்தார். சிறப்பான ஒரு விஷயம் தான் இல்ல?
சமய சமயத்திலே மிகவும் சிறப்பாக அதனை நான் பார்த்ததில் இந்த சின்ன பிள்ளைகள் பங்கு பற்றி அவர்கள் சிறப்பாக இந்த திருவார திருவாசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் கொடுப்போம். இவ்வாறாக நாங்கள் முதலில் கூறியது போல பிள்ளைகள் வந்து மிகவும் சிறப்பாக சின்ன பிள்ளைகள் கூட அழகாக பாடி தேவார திருவாசகங்களை அவர் கையில் வைத்திருப்பது ஒரு தமிழில் எழுதப்பட்ட தமிழில் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரதியை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். மேலே அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். இதில் ஒரு மண்டபம் நல்லா இருக்குல்ல, மிகவும் சந்தோஷம். என்ன இதோட சந்தோஷம் எங்கும் கிடைக்காது. எல்லாரையும் ஊர் மக்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய எல்லாரையும் சேர்ந்து செய்யலாம். எப்படிங்களா
பாருங்கள் எப்படி இருக்கு திருவிழா வந்தாலே இப்படி ஒரு நல்லா. நிச்சயமாக நான் சிறியன் இருக்கிறபடியே நான் நினைக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள் திருவிழா பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்க வேணும். நல்ல திருவிழா நல்ல சிறப்பாக இருக்கின்றது. மிகவும் ஒவ்வொரு வருடமும் அப்படி கூடிக்கொண்டு போற மாதிரி இருக்குது. மேள கச்சேரிகள், சாப்பாடுகள், தண்ணீர் பந்தல்கள், அன்னதானம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் வளர்ந்த காலங்கள்ல இலங்கை யுத்தம் மிகம் சூழ்ந்த காலங்கள் நாங்கள் திருவிழாவை பார்ப்போம்னா மேலே பார்த்து கொண்டு தான் நிற்போம். என்ன சொன்னா கீழே பார்க்கறதுல முன்னாடி என்ன நடக்க மட்டும் தெரியாது. அப்படின்னா இங்க ஆஸ்திரேலியா அந்த வெளிநாடுகளை திறப்பால் அது முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் காலநிலைகள் நல்லதாக இருப்பதாலும் மற்றது நல்ல எல்லாரும் சேர்ந்த அடியார்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக அதுக்கு வசனம் பெறவில்லை, மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த திருவிழா. முக்கியமா பாட்டிகள்னா கார்பாக்கள் கிடைப்பதில்லை, அவ்வளவுக்கு நிறைய ஆக்கள். பட் இந்த கோயில் அமையப்பெற்ற இடம் வந்து மேஸ்கில் வைகாசி குன்று. அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பேராதனையில் படிச்ச காலங்கள்ல குறிஞ்சுக்குமர் என்று சொல்லுவார்கள். மலைகள்ல நடக்கிற இதுகள் எல்லாம் நடக்கிறது இங்க ஒரு வைகாசி குன்றிலே வீட்டிற்கு முருகப்பெருமான் மேஸ்கில் அதை அமைஞ்சிருக்கு. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முருகர் அடியால சூழ்ந்து நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். அது ஒரு இது. மற்றது இது ஒரு மிகப்பெரிய திருவிழான்னு தான் நான் சொல்லுவேன். திருவிழான்னு சொல்றது திருவிழான்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா என்ன பொறுத்தவரை கெட்டுக்கதரா ஒன்று கூடல்கள் ஏன்னு சொன்னா இந்த திருவிழா நேரம் தான் நிறைய ஆக்களை நாங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறது. நாங்கள் சுவாமி கும்பிடத்தான் வாரம் இல்லைன்னு இல்லை, அதே இடத்துல நிறைய ஆக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கின்றது எங்களுக்கு. அதை விட சிறியன்னைக்கும் நன்றிகள் என்று அவர் அங்கங்க திருவிழாவில் எடுத்து போடுகிறார்கள். போடபடியா நீங்க லைவ்ல பார்க்கலாம். எல்லாரும் வீட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் நிச்சயமாக வந்து இந்த எல்லாத்தையும் பார்க்க வேணும். என்னன்னு சொன்னா இதை மிஸ் பண்ண இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஊர்ல போயும் இவ்வளவு சிறப்பாக நாங்கள் பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் திரைவிலம் கிடைப்பதில்லை கரை பேருக்கு. ஆகவே இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நல்ல மேளங்க நல்ல பாட்டுகள் நீங்க பார்த்திருப்பீர்கள். நிறைய கூட்டங்கள் பெற குடும்பத்தது முக்கியமான இளையோரை காணக்கூடிய சிட்னியில வளர்ந்து வர சிறார்கள் அவர்கள் வந்து சைவ மன்றத்தின் ஃபியூச்சர், அதாவது லாங் டர்ம் விஷனை பார்த்தா அதுக்கு முன்னே சந்தோஷப்படும். நிறைய சிறார்கள் வந்து இங்கே சுவாமி தூக்குறார்கள், சிறிய தொண்டுகள் ஈடுபடுகிறார்கள். அதெல்லாம் பார்க்க மிகவும் உற்சாகமாக இருக்க சந்தோஷம் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு 20-30 மேல இந்த திருவிழா நடக்கும் என்றதுல எனக்கு மிகவும் நம்பிக்கையா இருக்கிறது. உண்மையிலே நன்றி ஐயா. நீங்கள் கூட ஒரு கமிட்டியில இருந்து கல்ச்சுரல் கமிட்டியில எஜுகேஷன்ல இருந்தேன். நான் நினைக்கிறேன் 99 இருந்து நான் இந்த கோயிலோட ஈடுபட்டு கொண்டு வருகிறேன். ஆனா நான் வந்து கவலைப்பட்டது உண்டு, சிறார்கள் வருவதில்லை. இந்த யூனிவர்சிட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பின்னுக்கு நிற்கிறார்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அதுவும் வார புதன்கிழமை வந்து வியாழக்கிழமை வந்து பூங்கவனம், அதாவது யூத் சர்க்கிள் என்று சொல்லுவாங்க, இளைஞர் வட்டங்கள் சேர்ந்து செய்ய போறோம். அதில் நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளை அனுப்பி அதில் ஈடுபடுவதால உங்களுக்கு சைவமும் தமிழும் உண்டு தலைத்தோங்கும் என்ற ரீதியில இரு கண்கள் என்று சொல்லுவோம். சைவம் முருகன் தமிழ் ரெண்டும் தான் எங்களுக்கு உரியது. அந்த வகையில் இந்த சைவமும் தமிழும் ரெண்டு இந்த சிட்டி முருகன் குறிக்கோள் இணங்கவும் நீங்கள் வந்து இந்த திருவிழா பங்கு பெற்று மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது வந்து எங்களோட கலாச்சாரோட புண்ணிப்புணர்கள் இடமாக இருக்கின்றது. எப்படின்னு சொன்னா இந்த கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா கலாச்சார உடுப்போட வந்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த கலாச்சார உடுப்போட அணிவதற்கும் ஒரு சந்தர்ப்பம், அதே எங்களை கலாச்சாரம் சம்பந்தமான ஆக்களை சந்திப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமா இருக்கிற என்றபடியால் சைவம் சமூகம் வாழ வேண்டும் என்று இந்த சிட்டி முருகனை வேண்டிக் கொண்டு உங்கள் சிறியண்டையர்களும் தொடர்ந்து இதுகளை வீடியோ எடுத்து, ஏன்னா இந்த வீடியோ வந்து முக்கியமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு நேராக பார்க்க முடியும். எங்களுக்கு தொழில்நுட்பம் வந்து கையில் இருக்கிறபடியா முந்தி மாதிரி இல்லை, இருக்கிறபடியா தொழில்நுட்பத்தூடாக இந்த இதுகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நன்றி நன்றி தனிகுமார் தனியா, உண்மையிலே நன்றி. நீங்கள் சிறப்பாக செய்ததற்கு நன்றி, வாழ்த்துக்களை. மிகவும் சிறப்பாக இருந்தது. உண்மையிலே படியாக எல்லாரும் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் என்பது அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. என்றால் பலர் என்னுடைய நான் ஆரம்பத்தில் இந்த பகுதி ஒன்றில் போட்டிருந்த ஒரு ஐயாவுடைய கருத்தை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தார். இவ்வாறாக பலரும் பார்த்து கொண்டிருப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் மிகவும் சிறப்பாக இந்த காமதேவி வாகனத்தை பாருங்கள், பக்கத்துல இளையவர்கள் நிற்கிறார்கள். உங்களை பார்த்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. எல்லாம் நல்ல இளையவர்கள் வந்து கதைக்க போறீங்களா? பல இளையவர்கள் பங்கு பெற்றுவது உண்மையிலேயே சிறப்பு.
அஹ், இதை நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்தால் அவைக்கு ஷேர் பண்ணி விடுவோம். அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக கோயிலுக்கு வெளியே இல்லாமல் பார்த்திருக்கிறார்கள். அவர்களை சிட்டி முருகனுக்கு வந்து பார்க்க முடியாமல் இருப்பவர்கள் கருத இருக்கிறார்கள். அவர்கள் பார்க்க ஆசைப்படுபவர்கள் அவர்களிடம் இதனை ஷேர் பண்ணி விடுவோம். ஷேர் பண்ணுவதன் மூலம் நான் இப்படி மினக்கட்டு எடுத்ததும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். சரிதான். ஐயா முன்னே கொண்டு போ. ஐயா முன்னே கொண்டு போங்க. இப்பொழுது முருகப்பெருமான் காமதேனு வாகனத்திலே வீதி வலம் வந்து
மீண்டும் கோபுர வாசலிலே வடக்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். வடமேற்கு மூலையிலே நின்று கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருமையான இந்த காட்சி.
நல்ல வடிவாய்ப்புள்ள பெரியாட்டி ஓகே உறவுகளே, இத்துடன் இன்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்றைய பதிவு வெள்ளிக்கிழமை 5ஆம் திருவிழா இடம்பெற்றது. அழகான இந்த காமதேனு வாகனத்திலே மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது அந்த இன்றைய வெளி வீதி வலம் வந்திருந்தது. அழகாக பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் உறவுகளே. அதுவரை உங்களிடமிருந்து
அந்த வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். கோயிலுக்குள்ளே எடுக்க இயலாது. அது செட்டி முருகன் கோவிலில் உள்ள விதிமுறைகளில் ஒன்று. இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அந்த பதிவை பார்த்தாக்கள் பிடிச்சாக்கள் வட்டாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க கண்டிஷன்ஸ், டெம்பிள் கண்டிஷன்ஸ், கேமரா படம் எடுக்க இயலாது, உள்ளுக்கு போன் பாவிக்க இயலாது, வீடியோ பாவிக்க இயலாது. இவ்வாறாக பல கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது. நிறைவாக இந்த திருமுறை ஓதி வருபவர்களை சிறப்பாக தொடர்ந்து திருமுறைகளை ஓதி வருகின்றார்கள். ஒவ்வொரு மங்கையகம் பதங்கள் வாடி உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் அருளாய் குகனே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாகம் வெட்டுருவானாய் போற்றி அவரும் தானும் உடனே காண கைலை மலையானே போற்றி போற்றி எல்லோரும் வாழ்க. சிறப்பாக இந்த சின்ன பிள்ளை ஒன்று சிறப்பாக இந்த பாடலை பாடியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவரது பெயரை முறுக்க கேட்டு விடுவோம். வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுடைய பெயரை சொல்ல முடியுமா? ரிஷப். அன்று மிகவும் சிறப்பாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் தமிழையும் நல்ல வடிவாக சிறப்பாக இந்த தமிழில் எழுதப்பட்ட தேவார திருவாச பன்முறையை சிறப்பாக இருந்தீர்கள். தமிழ் வடிவாக பேசுவீர்களா? நல்லா பேசுவீங்கல்ல? தமிழ் பாடசாலைக்கு செல்வீர்களா அல்லது வீட்டில் பேசுவாங்க? பாடசாலைக்கும் போவீங்கல்ல? வாழ்த்துக்கள். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்துருக்கீங்களா? ஒவ்வொரு திருவிழாக்கும் 7 நாளுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லா நாளும் வருவேன். எல்லா நாளும் வருவீங்க. இப்ப நாளைக்கும் வருவீங்க. திருவிழா தேருக்கும் வருவீங்களா? தேருக்கு பள்ளிக்கூடம் போறீங்களா இல்ல ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் போவீங்களா? இரவு பின்னேரம் பெறலாமே இல்ல? நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்களா. சிறப்பாக அவர் பாடல்களை பாடியிருந்தார். திருவாசங்கள் எல்லாத்தையும் அவரை அவருக்கு வாழ்த்துக்கள். அவரது பெற்றோர்கள், அவரை கற்பித்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். உண்மையிலேயே சிறப்பாக அந்த பாடலை பாடியிருந்தார். இவ்வாறாக பிள்ளைகள் புலம்பெயர் நாடுகளிலே சிறப்பாக பாடுவது ஒரு கலை கலாச்சாரம் மற்றும் வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்கிறார். உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கும் மற்றவரை கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்திருக்காங்க. நன்றியா. உண்மையிலேயே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன சின்ன பிள்ளை நல்ல வடிவா வந்து வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக வாழ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். நன்றி.
நன்றிங்க. சரி உறவுகளே, நான் இத்துடன் இந்த நீண்ட ஒரு பதிவாக ஆகிவிட்டது என்றாலும் பலர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்தனை பேருக்கும் நன்றி. நீங்களும் பார்ப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் பலர் பயனடைய முடியும் என்று நம்புகின்றேன். இறைவன் ஆசையுடன் மீண்டும் நாளை வர முடியுமானால் நாளை வருவேன். வந்து அதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. அதன் மூலம் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.